فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்றுக்கு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஏழைய நோக்கத்தோடு இங்கே குடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றென்றும் மட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சு எல்லாம் நல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த நல்ல தருணத்தில் இறுதி முடிவு மீதாகட்டும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்பது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு நாள் நிச்சயமாக மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய முடிவை, இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிய வேண்டிய தருணத்தை அடையவிருக்கிறோம். அது எந்த நாள் எப்பொழுது என்று எந்த விதமான ஒரு முன்னறிவிப்புகளும் இல்லாமல் தான் நாம நம்முடைய மரணத்தை தழுவ. அப்படி நாம் திடீரென்று நம்முடைய மரணத்தை தழுவுகிற அந்த தருணம் என்பது ஒவ்வொருவருக்கும் இனிதாக நன்மையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மரணங்களை, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மரணங்களை நாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள் நம்மை கிடக்கும். ஆனால் திடீரென்று மரணம் வந்துவிடும். அப்ப நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்முடைய மரணம் இன்னும் காலம் இருக்குது, இப்ப நமக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிற அந்த யதார்த்தமான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதானப்ப நமக்கு 40 வயசு ஆகுது, இப்பதானப்ப நமக்கு 30 வயசு ஆகுது, இப்பதானப்ப நமக்கு 20 வயசு ஆகுது, நீங்க திருமணம் செஞ்சு நல்ல திருமணத்திற்கு பிறகு நல்ல குழந்தைகள், அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று ஏராளமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உலகம் போகக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறோமே தவிர நமக்கு மரணம் ஏற்படாது அப்படிங்கிற அந்த மாதிரியான நிலையில்தான் நம்ம இருக்கிறோமே தவிர எப்ப வேணா நமக்கு மரணம் வரலாம், அடுத்த நொடி என்பது நாம் இருப்போமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது, எந்த விதமான கேரண்டியும் கிடையாது என்கிற சிந்தனையோடு நம்ம இருப்பது கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன போற போக்கில் எப்படி நினைக்கிறோம்னா, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நன்மைகளை செய்து கொள்ளலாம், நன்மையான காரியத்தை ஈடுபட்டுக்கலாம், இப்ப விட்டுருவோம், இப்ப இதை பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டுமே, நம்ம இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், இப்பதான் ஸ்டார்டிங்கு, கொஞ்ச நாள் ஆகட்டுமே, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்பதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று இந்த உலகம் நம்ம இழுக்கக்கூடிய அந்த விதத்துல
மரணத்தை மறந்துவிட்டு நாம எப்போலாம் மரணம் நம்மை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த நிலையை மறந்துவிட்டு உலகம் போற போக்க நம்மை கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அப்படி நம்ம போவது என்பது இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய யதார்த்தத்துக்கு மாற்றமானது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருந்த பையன் நல்ல திரகாத்திரமான உடல் திடீர்னு மரணம். ஜிம்முக்கு போயிட்டு வராது, கட்டுடன் கொண்டிருக்கிறார், நல்ல சூப்பரான டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த நபர் ஜிம்முக்கு போயிட்டு கீழே இறங்குறாரு, படிக்கட்டுல ஏதோ ஒரு மாதிரியாக உட்கார்றாரு. உட்கார்ந்த நிலையில யாருக்கோ போன் அடிக்கலாம், போனை தூக்குறாரு, போனை போட்டுட்டு அப்படியே அந்த படிக்கட்டுல உருண்டு விழுந்து மரணம். இப்படி திடகாத்திரமான உடல் படைத்தவர்களுக்கு கூட மரணம் வந்துட்டுதான் இருக்கு. அதையும் தாண்டி திடீரென்று நம்ம வழியில போறோம், ஆக்சிடென்ட் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம், எது மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம். அப்ப எல்லா விதத்திலும் முஸ்லிமை பொறுத்தவரையில் மரணத்திற்கு தயாராகவும் மரணம் அடைகிற பொழுது என்னுடைய நிலை முஸ்லிமாக சொர்க்கவாசியாக மரணிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அந்த முடிவு நமக்கு இறுதியான தருணம் ஈடாக அமையக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்ப மரணம் வரும் நமக்கு தான் தெரியாது. ஆனால் மரணம் வரக்கூடிய அந்த தருணத்தில் நம்முடைய நிலை நல்ல முறையில் நாம் அமைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் அதற்கான பல்வேறு விதமான வழிகளை நாம செய்து நம்முடைய அந்த இறுதி தருணத்தை, அந்த இறுதி முடிவை நாம நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நாம பல்வேறு விதமான செய்திகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான், பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படணும்? சும்மா எல்லாருக்கும் பயப்படுற மாதிரி பயப்படுறது கிடையாது. முதலாளி இருக்கிறாரு, அவரு வந்தாருன்னா அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாதிரியா இருப்பாங்க, முதலாளி போயிட்டாருன்னா அவ ஒரு மாதிரியா இருப்பாங்க. அப்ப இது மாதிரி இருக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நேரத்திலும் நம்ம பார்த்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய விதத்துல நம்ம பயப்படணும். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் நம்மை மறுமையில் நம்மை பிடித்து விடுவான். அல்லாஹ் விட்டு அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்கப்படுவது கிடையாது. ஒரு இலை கீழே விட வேண்டும் என்றால் கூட மரத்துல இருக்குது, மரத்துல எவ்வளவு இலை இருக்கு நம்மளால கணக்கு பண்ண முடியுமா? யாராலையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அவ்வளவு மரத்தினுடைய நுட்பம், அந்த மரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணணுமா யோசிச்சு போயிட்டே இருக்கும். ஆனா அதை கூட அல்லாஹ் கூடாது, ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அல்லாஹ் அறியாமல் இருப்பதில்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கார். அப்ப அந்த விதத்துல எல்லா நேரங்களும் அல்லாஹ்வுக்கு நம்ம பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நம்ம அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் அம்சம். அல்லாஹ் சொல்றான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்துடாதீர்கள். எப்ப மரணம் வரலாம், எந்த நேரத்தில் மரணம் வரலாம். அந்த மரணம் வருகிற அந்த தருணம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த கருத்துப்பட ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார், மூமினாக இருப்பார், அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லாவற்றிலும் அவர் நடந்து கொள்வார். அன்று மாலையே அவர் காபிராக போகலாம், காபிராவுக்கு நிலை ஏற்படலாம். ஒருவர் சார்ந்த அந்த மாலை வெளியில ஒருவர் காபிராக இருப்பார், அடுத்த நாள் காலை அவர் முஸ்லிமாக ஆகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹ் சொல்றார். இப்ப யாருக்கு எப்ப அந்த நேர்வழி பதிவோம் என்று தெரியாது, எந்த நேரத்துல மரணம் ஏற்படும் என்று தெரியாது, எந்த நேரத்துல நமக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணம் ஏற்படும் என்று தெரியாது. அதனால நாம மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல நேர்வழியோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன்னா ஒவ்வொரு அடியார்களும் எந்த நிலையில் மரணிக்கிறார்களோ அதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திமிஹா, ஒவ்வொருவருடைய முடிவு என்பது, ஒவ்வொரு நபருடைய அந்த கடைசி கட்டம் என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அவருடைய செயல்பாடுகள் அமைகிறது, அவருடைய அந்த கடைசி எல்லா விதமான காரியம் அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாம் சொல்கிறார்கள். இறுதி முடிவை பொறுத்துதான் அல்லாஹ் ஒரு சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தேர்வு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இறுதியில் நாம அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விதம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நிலை இல்லாமல் நாம் நம்முடைய மரணத்தை அடைந்து கொள்வோமேயானால், நமக்கு மரணம் ஏற்பட்டு விடும் என்றால் அப்ப நம்முடைய நிலை என்பது நாளை மறுமையில அது இறுதி நிலை. நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய அமல்களை செஞ்சிருக்கலாம், நிறைய நற்காரியங்கள் ஈடுபட்டிருக்கலாம், நிறைய
நம்ம அதிகமான அமல்கள் நம்முடைய நன்மைகளை நாம் செய்திருந்தாலும் கூட அந்த கடைசி நேரத்தில் நாம செய்த அந்த தவறின் காரணமாக அந்த இறுதி முடிவு நமக்கு அந்த கொள்கை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம் இல்லாமல் நாம் மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் முடிவு செல்லலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறுதி முடிவு முக்கியமானது, கடைசி கட்டம் என்பது மிக முக்கியமானது. அந்த கடைசி கட்டத்தை முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். ஒவ்வொரு மூமின்களும் ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களும் முஸ்லிம் அல்லாத நிலை மறந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறார். இதை பல நபிமார்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, முஸ்லீம் எல்லாம் மரணிச்சாதப்பா. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் யதார்த்தமா பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்னா, ஒரு நேரத்துல மரணத்தை பார்ப்பா, இப்ப மரணம் வரலாம் அப்படின்னு ஒரு நபரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசணும்னா நம்ம தவா வாய் அடிச்சுக்கோங்க, மரணத்தை பத்தி பேசுறீங்க, மரணத்தை பத்தி பேசுற வயசா இது என்று இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, நபிமார்கள், பல நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அவரிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய திருமணி சொல்லி காட்டுகிறாங்க, வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனி, இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தப்பிள்ளைக்கு சொன்னாங்க, யாக்கூப் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை பிள்ளையே, இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்கும் தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, நேர் வழியை தேர்வு செய்திருக்கிறார், நேரான பாதை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாத நிலையில் மரணித்து விடாதீர்கள். உங்களுக்கு மரணம் வரும், உங்களுக்கு மரணம் கண்டிப்பா ஏற்படும். அதனால் உங்களுக்கு மரணம் வருகிற நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிற இந்த மார்க்கம், நேர்வழி, இந்த நேர்வழி இல்லாமல் மரணிச்சிடாதீங்கப்பா, இந்த முஸ்லீம் இல்லாத நீங்கள் மரணித்து விடாதீங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய நேர்வழியை, மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அது இல்லாமல் நீங்க அந்த மௌத்தை அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு, அந்த நபிமார்கள் சொன்ன அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது மாதிரி ஏராளமான கட்டங்கள், ஏராளமான நல்லடியார்கள், அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நல்ல மக்களா யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாத மரணத்தை நீங்க அடைஞ்சிடாதீங்க. உங்களுடைய இறுதி கட்டம் என்பது இறுதி நிலை வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் வாழ வேண்டும், அல்லாஹ் சொன்ன விதத்தில் தான் வாழ வேண்டும் என்பதை பல நேரங்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான், ஃபஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு உறுதியான மரணம் ஏற்படுகிற வரை, அந்த உறுதியான மரணம் வருகிற வரை அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்முடைய மரணம் வருகிற வரை நாம நல்ல காரியங்களை செய்யணும். எந்த நிலையிலும் நாம் இந்த உலகத்தை நோக்கி திசை திருப்பப்பட்டு விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் நாளை மறுமைதான் நிலையானது என்று உறுதியான முறையில் நம்பக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்குண்டான வாழ்க்கையாக, நாளை மறுமையில சுவனவாசியாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படைக்குண்டான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அப்படிதான் நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எது நமக்கு ஒரு நேரத்துல சருகி போகிறது என்றால், இன்னும் நமக்கு நேரம் இருக்குது, நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அந்த அசால்ட் இருக்கு பாருங்க, அந்த பொதுவாக்கு தன்மை இருக்கு பாருங்க, அது நம்மை கண்களை மறைத்துக் கொண்டு நாமே நம்முடைய அமல்கள் செய்வதை மட்டும் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இருக்குல்ல, இப்பதான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா எப்ப வரும் தெரியாது, எந்த நேரத்தில் வரும் தெரியாது, எந்த தருணத்தில் வரும் என்று தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய சொல்லி காட்டுறான், லா தத்ரி நஃப்சுன் ஐ அவலின் தமூத், ஒரு ஆத்மா, ஒரு உயிர் எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதுக்கு தெரியாது. எங்க நம்ம நினைப்போம், நம்ம சொந்த ஊர்ல மரணம் ஆகணும், நம்முடைய வீட்டுல மரணம் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நடக்குமா? மரணம் எங்க வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எந்த தருணத்தில் வேணாலும் வரலாம். அதனால நாம அதை கணக்கு போட முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஆத்மாவும் அறியாது, எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, மரணம் வரும், மரணம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த நேரத்தில் அதற்கு உண்மையாக நாம் நம்மை சுவனவாசியாக, அதுக்கு தயாரான நிலையில் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மரணத்திற்கு தயாரான நிலையில் தான் இருக்கணும். மரணம் ஏற்படுவது என்றால் நான் சொர்க்கத்துக்கு போற அமல்களை செஞ்சிருக்கிறேன், நல்ல நிம்மதியாக நம்முடைய அந்த மரணத்தை நாம் அடையக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிகள் ஒரு நேரத்தில் சொல்கிறார்கள், ஒரு நபருக்கு அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் நபிகள் சொல்றாங்க, மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சிந்திக்க அந்த வெறுக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சிந்திக்க வெறுக்கிறான். யார் மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சிந்திக்க விரும்புகிறார்களோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவரை சிந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப ஆயிஷா நாயகி கேக்குறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே, நஹ்னு நக்ரஹுல் மௌத், நாம எல்லாருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம். யாரும் நம்ம மரணத்தை விரும்புறது கிடையாது. எல்லோரும் மரணத்தை வெறுக்கிறோம். யாரும் மரணம் நமக்கு வந்துவிடக் கூடாது என்று அந்த நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி நாம அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறது, அது எப்படி அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார்கள், மலக்குல் மௌத் வந்து நின்று விட்டால், மரணம் உறுதியாகிவிட்டால், அந்த நேரத்தில் மரணம் தான் இப்ப தப்பிக்க முடியாது. நம்ம மலக்குல் மௌத்தை பார்த்துட்டோம்னா, நம்ம உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பார்த்துட்டோம்னா, சக்கராத்துடைய நிலையை அடைந்து விட்டோம் என்றால் யாராலும் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒரு நபர் உண்மையாகவே அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார் என்றால் அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார். யோசிச்சு பாரு, யாருக்கு வரையில்லை நம்ம அந்த நேரத்தில் ஐயோ எப்படி விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க அப்படிதான் நினைக்கிறது யதார்த்தமான நிலை அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு மூமியை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த நிலையை இருக்க கூடாது. நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன், இறைவனை சந்திக்க போகிறேன், இந்த உலகத்தை விட்டும், இந்த அற்பமான சுகமான இந்த வாழ்க்கையை விட்டும் நான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்ற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறான் என்றால் அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புகிறான். அடியா என்ன பார்க்க விரும்புகிறான், நானும் அவனை பார்க்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதே நேரத்தில் ஐயோ என்ன விட்டுருங்க விட்டுருங்க என்று கதறுவான் என்றால், அந்த நேரத்தில் பதறுவான் என்றால், அந்த நேரத்தில் அந்த மரணத்தை வெறுப்பான் என்றால், வெறுத்தால் விடப்போறது கிடையாது, அவனுடைய அந்த கதை முடிந்து விட்டது என்றாலும் கூட அந்த நேரத்தில் வெறுப்பான் என்றால் அவனை சந்திக்க அல்லாஹ்வும் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, மரணம் எப்போ வேணா வரலாம்ல, மரணத்தின் போது எப்போ வேணா நம்ம கண்ணுக்கு இருக்கலாம்ல. எனக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது வேணாங்க என்று சொல்லக்கூடிய நிலையா? அப்படி விட முடியுமா? கிடையாது. அப்ப அந்த மாதிரியான கட்டத்தில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்ற நிலை எப்போ வரும்? சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு, எல்லா விதமான நற்காரியங்கள் செய்து நான் மரணித்தேன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை தான் பெற்றுக் கொள்வேன் என்கிற அந்த நிலையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால் விரும்புவோம். சந்திக்க தயார் அல்லாஹ்விடம் கண்டிப்பா ஐயோ விட்டுட்டோமே, நல்ல செய்யலாம், நற்காரியம் ஈடுபடலாம், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கலாம், நாளைக்கு சொல்லலாம், நாளானைக்கு சொல்லலாம் என்று ஒவ்வொரு நாளாக தள்ளி போட்டேன், இன்றைக்கு என்னுடைய மரணம் ஏற்பட்டு கைசேதம் ஏற்பட போவதை என்று அந்த நேரத்தில் நாம கதறுவோம் என்றால், அல்லாஹ்வை சந்திக்க விரும்பாத ஒரு நிலை ஏற்படும் என்றால் இது எப்படிப்பட்ட நிலை என்று யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான நிலை நமக்கு வருவதற்கு நாம விரும்பலாமா? அல்லது நான் அல்லாஹ்வை சந்திக்க தயார், அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்கிற நிலையை நாம் விரும்பக்கூடியதாக இருப்போமா? அப்ப யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமணி கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே. எல்லாரும் பேசுற அல்லாஹ் பேசுற துணியை பாருங்க. அல்லாஹ் பல விதத்துல பேசுவோம். பொதுவாக மனிதர்களே எப்படி பேசுவான்? யா அய்யுஹன் நாஸ் என்று பேசுவான். யா அய்யுஹல் காஃபிரூன் காஃபிர்களை பார்த்து பேசுவான். யா அய்யுஹல் இன்சான் மனிதனே என்று பேசுவான். பல விதத்துல அல்லாஹ் பேசும்போது அதுல பேசுகிற ஒரு விதம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமையை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டு, தூதர்களை நம்பிக்கை கொண்டு, மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் சொன்ன அடிப்படை மட்டும்தான் வாழ வேண்டும் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகிறான். இத்தக்குல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதி, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் நாளைக்காக என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? அல்லாஹ் கேட்கிற வார்த்தை பாருங்க. சம்பாத்தியம் அப்படிங்கறத நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா, சம்பாதிக்கிறதுனாலே பொருளாதாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சம்பாதிக்கிறதுனாலே போறோம், வேலை பார்க்கிறோம், அல்லது தொழில் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், அதனால கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அதுதான் சம்பாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படியே டோட்டலா மாத்தி போடுறான் பாருங்க. நீங்கள் என்ன நாளைக்காக என்ன சம்பாதிச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க கேட்கிறேன். நாளைக்காக என்ன? எப்பனா மரணம், எந்த நேரத்துல மரணம் வரலாம். அந்த மரணம் வருகிற நேரத்தில் அன்று நீ என்ன வச்சிருக்க, அடுத்த நொடி உனக்கு உயிர் கிடையாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்றால், மரணம் உறுதியாகி விட்டது என்றால், அல்லாஹ்வுக்கு என்ன காட்டப்படும், என்ன சம்பாதிச்சு, என்ன நன்மை வச்சிருக்க கேட்கிறான். நம்ம பொருளாதாரத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் இத்தனை கோடி சொத்து வச்சிருக்கிறேன், என் பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அப்ப அல்லாஹ் அதே பாப்பா, இவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இவர் சொத்துக்கு கொடுத்துருவோம், அப்படியே கொடுக்க போறான். எந்த சம்பாத்தியத்தை சொல்றான் அல்லாஹ்? நாளைக்கு உனக்கு மரணம் வந்து விட்டது என்றால், நாளை நீ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாய் என்றால் என்ன சம்பாதிக்கிறதுக்கு சிந்தித்து பார், யோசிச்சு பார் அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். என்ன வச்சிருக்க போறோம்? நான் இவ்வளவு சம்பாதிக்க பொருளாதாரம், இவ்வளவு பெருசுக்காரங்க, ஆடிக்காரங்க, இவ்வளவு பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய பொருளாதாரம், பெரிய பங்களா வச்சிருக்கிறேன், சரி பரதப்பா சொல்லுவோம் அப்படின்னு கொடுத்துருவானா? இவ்வளவு சம்பாதி வச்சிருக்கேன்னு சொல்லி
அதை அல்லாஹ் சம்பாத்தியம் என்று எடுத்துக்கொள்வான். நான் இவ்வளவு தொழுதிருக்கிறேன், இவ்வளவு நற்காரியங்கள் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு மார்க்க விஷயங்களை செய்திருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடந்திருக்கிறேன், இதைத்தான் அல்லாஹ் சம்பாத்திங்கிறான். நல்ல காரியங்களைத்தான், நல்ல அமல்களைத்தான் அல்லாஹ் சம்பாத்திங்கிற. என்ன நல்ல செஞ்சிருக்கிற யோசிச்சு பார். அதைத்தான் சம்பாத்திங்கிற வார்த்தையில பயன்படுத்துறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மீண்டும் அல்லாஹ் சொல்றான், ஒரே வசனத்தை மீண்டும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இத்தக்குள்ள அல்லாஹ் பயந்துக்க. முதல்ல அல்லாஹ் சொல்றான், நபிக்கு முன்னாடி அல்லாஹ் பயந்து சொல்லிட்டான். சொல்லிட்டு நாளைக்கு என்ன சம்பாதிக்க சிந்தித்து பார் அப்படின்னு கேட்டுட்டான். கேட்டுட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மீண்டும் அதே வார்த்தை பயன்படுத்துறான், இத்தக்குள்ள அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், அல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்துட்டு தான் இருக்க. உனக்கு நேரத்தை கொடுத்துட்டு இருக்கிறனா, உன் உயிரை இன்னும் எடுக்காம இருக்கிறனா, உனக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துட்டு இருக்கிறனா, உனக்கு சும்மா விட்டு வைக்கிற ஒரு நாள் இருக்கிறது, அது வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்ன நடக்குது, எப்படி வாழ்றது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடு அமைச்சுக்க, அல்லாஹ்வுக்காகவா அல்லது இந்த உலகத்திற்காகவா, இந்த அற்பமான காரியங்களுக்காகவா, எதுக்காக நீ செய்யற? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கவனிச்சுட்டே இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நாளைக்காக என்ன வச்சிருக்கிறோம்? மரணம் திடீரென்று ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த இறுதி நேரம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நன்மையான காரியம் செய்திருக்கிறோமா? நம்முடைய முடிவு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இறுதியான அந்த முடிவு இனிதாக இருக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய செயல்பாடுகள் நம்ம சீர்திருத்தணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எப்போட வரும்ல நீ பார்க்கிற நிறைய உணவுகள் மாறிவிட்டதனுடைய விளைவாக, நிறைய விதமான காரியங்கள் மாறிவிட்டதனுடைய விளைவாக மனிதனுடைய அந்த வாழ்க்கை நிறைய விதமான மாற்றங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய நல்லா இருக்கும், திடீர்னு மரணங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆக்சிடென்ட், இது மாதிரியான அகால மரணங்கள் என்ற இந்த நிலை இருந்தாலும் கூட, திடீர் மரணங்கள் இருந்தால் கூட, இன்னும் சில மரணங்கள் இயற்கை மரணங்கள், உடல் ரீதியாக அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பே தெரியல. கேன்சர்ங்கிறாங்க பல பேருக்கு, கிட்னி ஃபெயிலியர்ங்கிறாங்க பல பேருக்கு, ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இது போன்று ஏராளமான உயிர்கள் சென்று கொண்டே இருக்காது. அப்ப இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு நாள் போகலாம் போது ஏதோ ஒரு விபத்து, ஏதோ வழியில். அப்ப அதற்கு முன்னதாக நான் என்னுடைய இறுதி நிலையை நல்ல நிலையாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்கிறோமா? எப்ப வேணா வரலாம்ல. நம்ம வாலிபனா இருக்கணும், நம்ம மார்க்கெட்டுக்கு போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எப்ப வேணா வருங்க, மரணம் கண்டிப்பா சந்திக்குமே. சவால் விடுறானே, நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நாம் தான் உங்களுக்கு மரணத்தை விதித்திருக்கிறோம், நாம் தான் மரணத்தை ஏற்படுத்துறேன். வமா நஹ்னு பிமஸ்பூகின், அதை விட்டு நம்மளை எவனுமே ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. என்ன யார் ஜெயிக்க முடியும்? யார் என்ன வெல்ல முடியும்? முடியுமா அவனால? என்னெல்லாம் கேட்கிற சவால் விடுறாங்க. ஜெயிக்க முடியுமா? பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வியாதியாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு பொருளாதாரம் அப்போது இருந்தாலும் நம்முடைய இறுதி நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியான நிலை நாம் வாழ வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அதற்குண்டான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முயற்சி பாருங்க. அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள், லா யதமன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல். ஒரு மனிதர் மரணிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட நிலை தெரியுமா அவர் மரணிக்க வேண்டும்? இல்லா, ஒரு நிலை தவிர. எப்படிப்பட்ட நிலை? ஒரு நிலை, அவர் அல்லாஹ்வை பற்றியான நல்ல எண்ணம் கொண்டவராக தவிர, வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவராகவே தவிர அவர் மரணத்தை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம்னா எப்படி நல்ல எண்ணம்? நல்ல காரியங்களை செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ் நிச்சயமா நமக்கு சுகத்தை தருவான், கண்டிப்பா அல்லாஹ் நம்மை சுகத்தை தருவான் என்கிற அந்த நிலையோடு அல்லாஹ்வை நம்பியவர்களாக, மறுமையை நம்பியவர்களாக, அந்த நம்பிக்கை சார்ந்து எல்லாமே இருந்தாலும் நம்ம நல்ல அல்லாஹ்விட நம்ம சுகம் கிடைக்கின்ற எல்லா நம்பிக்கையும் இருந்தாதான் அந்த நல்ல நிலை, நல்ல எண்ணம் நமக்கு இருக்கு. அப்ப அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல உறுதியா இருக்கும், அந்த ஈமான் உறுதியா இருக்கும். அந்த ஈமானுடைய உறுதியோடு நல்ல எண்ணம் கொண்டவரா, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவராக நாம மரணத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள், யுபாஸுல் அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அதே நிலையில் தான் எழுப்பப்படுவான். அப்ப அந்த நிலை நமக்கு மிக முக்கியமானது. நல்ல நிலையில மரணிக்கணும், நல்ல விதமாக அல்லாஹ்வை பற்றி நல்ல விதமாக நம்ம எண்ணிய நிலையில் நாம் மரணித்தோம் என்றால் எழுப்பப்படும் பொழுதும் அல்லாஹ்வை பற்றி நல்ல நிலையில் நாம் எண்ணக்கூடிய நிலையில் நாம் எழுப்பப்படுவோம். நற்காரியம் செய்தவராக நாம் மரணிப்போம் என்றால் நாம் எழுப்பப்படக்கூடிய நிலையில் நல்ல ஒரு நிலையில நற்காரியம் செய்தவராக நல்ல நிலையில் இருந்தவராக நாம் எழுப்பப்படுவோம். அப்ப அந்த இறுதி நிலை என்பது மிக முக்கியமானது என்பதை இஸ்லாம் நமக்கு பல ரூபங்கள்ல, பல விதங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பல விதங்கள் நம்ம இருக்கிறது. நம்ம இறுதி நிலையை நல்லதாக மாற்றிக் கொள்வதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள், பல்வேறு விதமான காரியங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரொம்ப சிம்பிளான
கடினமான விஷயம் கிடையாது, ரொம்ப இலகுவான. நாம எப்போ மரணத்தை அடைய இருக்கிறோம், அந்த மரணம் எப்போ வேணா வரலாம். அப்ப அதுக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடிய விதத்தில் அந்த மரணம் ஏற்படுகிற பொழுது சுவனவாசியாக நாம் என்னை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்துல ஒரு சில விஷயங்களை தான் நாம் அனுதினமும் செய்வோமையானால் கண்டிப்பாக நம்முடைய மரணம் என்பது சுவனவாசியாக மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். நம்முடைய மரணமே நமக்கு சுவனத்தை பெற்று தரக்கூடிய அளவிற்கு அந்த செயல்பாடுகள் நமக்கு ஆக்கிவிடும். அப்ப அப்படிப்பட்ட சில காரியங்களை, சில விஷயங்களை தான் பார்க்கணும். அதுவும் மிக முக்கியமாக துவா ரீதியாக துவாக்கள், சில துவாக்களை நம்ம மரணம் செய்து சில நேரங்களில் நாம் சொல்வோம் என்றால் அது நமக்கு சுவனத்தை பெற்று தந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் கற்றுத்தந்த அந்த சில துவாக்களை தான் பார்க்க போவோம். அந்த துவாக்கள் பெரும்பாலான துவாக்கள் நம்ம டெய்லி அதை படிக்க வேண்டிய துவாக்கள் என்ற அடிப்படையில் போர்டுகளில் கூட இருக்கிறது. இந்த டெய்லி அந்த போர்டுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த துவாக்களுடைய மகிமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவாவை சொல்லிய நிலையில் நம்முடைய மரணம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாம் சுவனவாசியாக மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை அடையக்கூடிய வெப்பெரும் பாக்கியம் இருப்பதனால் அந்த துவாக்களை நம்ம பார்க்கணும். அதில் முதலாவது துவாவாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 6306வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. 6306வது செய்தி இந்த போர்டே இருக்கிறது. செய்யதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பதனுடைய தலையாய துவா. இந்த துவாவை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான துவா. தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். எந்த நேரமும் இந்த போன் இல்லாம நம்ம இருக்கிறதே கிடையாது. நம்மோடு ஒன்றி பிறந்தது போல, நம்மோட இரட்டை சகோதரர் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது போன் இல்லாம நீங்க இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அது நம்ம நன்மையான நம்முடைய வாழ்க்கையில மிக தேவையான இந்த விஷயம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். முதல் அம்சமாக நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த துவாவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பதிவு வச்சிடறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை நம்ம உறுதியா இருக்கு. அது இருந்தாலும் இது எல்லாமே சொல்ல முடியாது. எல்லாமே அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம்னா என்ன? அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, அதான் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல எண்ணம் இல்லாமல் நம்ம இந்த துவாவை சொன்னாலும் பயன் கிடையாது. அதனால ஏகத்துவம், அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் கிடையாது, யாரையும் நான் வணங்க மாட்டேன், கல்லையோ மண்ணையோ எதையுமே நான் வணங்க போவது கிடையாது, அல்லாஹ் சொல்வது மட்டும்தான் மார்க்கம். அல்லாஹ் எந்த விதத்தில் எனக்கு கட்டளையிட்டானோ அவனுடைய அடிமையினால் அவன் சொன்ன விதத்தில் மட்டும்தான் நான் செயல்படுவேன் என்கிற இந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிகளார் சொன்னாங்க, லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுக்கு முன்னாடி யாராவது மரணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, சக்கராத்துடைய நிலையில் யாராவது இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிந்தித்தீர்கள் என்றால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எடுத்து சொல்லுங்கள். அவங்க லா இலாஹ சொல்லுங்க. அவங்க சொல்லிவிட்டார்கள் என்றால் இன்னஹு மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அமைந்து விடுகிறதோ இந்த மௌத்துடைய தருணத்தில் தஹலல் ஜன்னா, கண்டிப்பாக சொர்க்கம் நுழைவார். யௌமன் தஹல், ஏதோ ஒரு நாள் பாவம் செஞ்சிருப்பார், அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு சுவனத்தை அடைவார் என்று அல்லாஹ்வுடைய நபிகள்லாம் சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் கூட அவருடைய சிறிய பாப்பாக்காக சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க, குல் யா அம்மி லா இலாஹ இல்லல்லாஹ், சிறிய தந்தையே லா இலாஹ சொல்லுங்க. அவருடைய சக்கராத்துடைய மேல் இருக்கிற அமுதாலிகளுடைய சக்கராத்துடைய மேல் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ் போய் லா இலாஹ சொல்லுங்க, சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு சுனத்தை தந்துருவான், நான் எப்படியா அல்லாஹ்ட்ட பேசிப்பேன், உங்களுக்கு சுனத்தை வாங்கி தந்துருவோடைய வேதனை குறைச்சிருவேன் என்று பேசுறாங்க. ஆனால் இருவருக்கும் சொல்லல. அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த மார்க்கத்தில் நான் இழுத்துட்டு போயிடுறேன் சொல்லி அவருடைய இறுதி வார்த்தை அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ் கூட சொல்றான், நபியே இன்னக்கல்லா தகுதிமன் அகபத்தை, நீங்க விரும்பியவர்களுக்கு தான் நேர்வழி கிடைச்சாரு. அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ, யாருக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். அவங்களுடைய வாயை தான் இந்த வார்த்தை அல்லாஹ் வரவாக்கும். அப்ப எல்லாருக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம சொன்னாலும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அல்லாஹ் நாடும். அப்ப அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவராக, அல்லாஹ்வை பற்றி தெளிவான இந்த மார்க்கத்தில் இருந்தவராக இருப்பார் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான். அதனால இது முதல் நம்ம செய்யும் இறுதி நேரத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவ கொள்கையினுடைய இந்த வார்த்தைகளை தான் நாம சொல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான அம்சம். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய சிறுவன் அவர்கிட்ட போறாங்க. அவரு நோய் நலம் விசாரிக்கிறவங்க சொல்ல போறாங்க. அவரிடத்துல பணிவிடை செய்த யூத சிறுவர் அவர்கிட்ட போய் பேசுறாங்க. பார்க்கும்பொழுது அவருக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில ரசூலா பார்க்கிறாங்க. அவருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கிறத ரசூலா உணர்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். லா இலாஹ சொல்லவா அப்படிங்கிற மாதிரி அவர் அனுமதி கேட்கிறார். அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அவரு சொல்றாரு, தந்தை சொல்றார், அதே அபுல் காசிம் அவர்களுக்கு முகமது அவர்களுக்கு கட்டுக் கொடுப்பா, அவர் சொல்றது சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அந்த சிறுவனுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கத பி மினன் நாரா, என் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறுவனுக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கொடுத்தது நேர்மையில் கூட அல்லாஹ் தான். காரணம், ஒரு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துறதுனால என் மூலமாக அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான்ல அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய நபிகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விட எல்லா புகழும் என்ற அந்த விஷயத்தை சொல்றாங்க. இதை பார்க்க முடியும். இறுதி வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை நம்ம இருக்க வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ். இதை தாண்டி நம்ம அணுகணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம நம்ம இதை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சிராத் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கொள்கை இல்லாம எதை செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அல்லாஹ். அந்த அடிப்படையில முதல் அம்சம் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். அடுத்த கட்டமாக இருக்க வேண்டியதான் இந்த துவாக்கள் எல்லாம் நம்ம மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துவாவோட முதலாவதாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யுதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய 6306வது இலக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. இந்த துவாவை நம்ம முதல்ல ஓதி காண்பிப்போம். அல்லாஹ்வும்ம இறைவா அன்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் என்னுடைய எஜமான். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. கலக்தனி, நீதான் என்னை படைத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னா, இவ்வளவு நல்ல முறையில் இருக்கிறேன்னா எல்லாத்தையும் நீதான் தந்திருக்க, நீதான் என்ன படைத்திருக்கிறேன். வனாபுதிக்க, நான் உன்னுடைய அடிமை. வனால அகதிக்க ஆதிக்க மஸ்ததாது, நீ சொன்ன அடிப்படையில் உன்னுடைய உடன்படிக்கையின்படியும் உன்னுடைய வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நான் வாழ்வேன், இருப்பேன். அஊதுபிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்கிற பாவங்களில் இருந்து, நான் செய்யக்கூடிய எனக்கு ஏற்படுத்தப்படுகிற அந்த தீமைகளிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். அபூலக நிஅமத்திக அலைய, என் மீது நீ பொழிந்திருக்கிறாய் அருட்படை, அதனுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். அபூலக நம்பி என்னிடத்தில் ஏற்படுகிற அந்த பாவங்கள் இருக்கிறதே, அந்த பாவங்களால் ஏற்படுகிற சோதனை இருக்கிறதே, அதிலிருந்தும் நான் உனத்துல பாதுகாப்பு தருகிறேன். இறைவா என்னை மன்னிச்சிரு. இன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த, உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது, நீ தான் மன்னிச்சாங்க. எந்த மாதிரியான நல்லடியாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ரசூலா இருந்தாலும் சரி, மன்னிக்க முடியாது, நீ தான் மன்னிக்க. மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உன்னுடையது, மன்னித்து விடு என்று அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய இந்த துவா. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் செய்யுதுல் இஸ்திக்ஃபார் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செய்யுதுனா என்ன, தலைவன் அர்த்தம். பாவம் மன்னிப்பு கேட்பதனுடைய தலைவன், தலையாய துவா இந்த துவா தான் என்பதை அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் பதிவு வைக்கிறாங்க. சொல்லி சொல்றாங்க, இதை இந்த துவாவை யார் காலையில் ஓதி அன்று மாலைக்குள்ளாக அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் கண்டிப்பாக அவர் சோனம் செல்வார், சொர்க்கவாசியாக இருப்பார். அதே மாதிரி மாலையில் ஓதி அடுத்த நாள் காலை வரைக்கும், மாலையில் ஓதுறாரு, இரவுடைய துவக்கத்தில் ஓதுகிறார், அப்படி ஓதி அடுத்த நாள் காலைக்குள்ளாக அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவர் சோனவாசியாக இருப்பார் என்று சொல்றார். இப்ப நம்ம எப்ப வேணா எது வேணா நடக்கலாம்ல. அப்ப அது மாதிரியான கட்டத்தில் நம்ம திடீர் மரணம் வந்தால் கூட, நம்ம எதிர்பார்க்காத வகையில் அந்த மரணம் ஏற்பட்டாலும் கூட, இந்த துவாவை அனுதினமும் நாம் சொல்கிற பட்சத்தில் நம்ம எப்போ என்னோட ஏற்படலாம், நம்ம தயாரா இருப்போம் என்ற அடிப்படையில் நம்ம தயாரான முறையில ஒவ்வொரு நாளும் இது சொல்கிற பட்சத்தில், ஏதோ ஒரு நாள் நமக்கு மரணம் வர நேரத்தில் இதை நாம் சொல்லியவளாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை இந்த துவாவின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக நாம பார்க்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கையில் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி, இந்த துவாவும் ரொம்ப முக்கியமானது. சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது, இந்த வசனத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள், யார் ஒவ்வொரு துறைக்கும், இதுக்கு அவசியமான கண்டிஷன் என்ன, கண்டிப்பா நம்ம தொழுவணும். ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். 5 வேளை தொழுகை சரியாக நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால், அந்த 5 வேளை தொழுகைக்கு பிறகு, கடமையான தொழுகைக்கு பிறகு யார் இந்த துவாவை ஓதுகிறார்களோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ லா யகுதுஹு ஹிஃதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த துவா. இதை ஒவ்வொரு துறைக்கும் நாம் ஓதுவோம் என்றால், நாம் சுவனம் செல்வதற்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா, நம்முடைய மரணம் தான் தடையா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம சுவனம் போகாம இருக்கிற தடை இது நம்முடைய மரணம் தான். நாம் மரணம் அடைவோம் என்றால் நிச்சயமாக சுவனம் செல்வோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் கண்டிஷன் என்ன, ஒழுங்கு செய்யணும், கடமையான தொழுகையை நிறைவேற்றணும். இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு நாம இந்த துவா ஓதுவோம். இந்த கண்டிஷன். அப்ப இந்த அடிப்படையில் நாம ஓதுவோம் என்றால் கண்டிப்பாக இந்த துவாவின் மூலமாக நம்ம சுவனம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த துவாவுக்கு நிறைய விதமான, இந்த ஆயத்துல் குர்சிக்கு நிறைய விதமான சிறப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்துல நாம இந்த துவாவை எல்லாமே நிறைய துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்கள்ல இந்த துவாவும் உண்டு. இரவு நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்கள்.
அந்த துவா இந்த துவா ஓதிட்டோம்னா, இந்த ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம்னா இரவு முழுக்க நமக்கு ஏற்படுகிற தீங்குகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார். அந்த வானவர் நம்மை பாதுகாப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க தெரியுமா? சுவாரஸ்யமான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஃபித்ராவுடைய அந்த பைத்துல் மாலுடைய பொருளை பாதுகாப்பதற்காக, தானியங்களை பாதுகாப்பதற்காக நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டி வச்சிருக்க அவங்களை பாதுகாப்பதற்காக காவலுக்காக வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு நபர் வருகிறார், அந்த தானியத்தை எடுத்து அள்ளி போட்டு திருடி எடுத்து செல்வதற்காக வேண்டி எடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அவங்க கையை பிடிச்சி, ஏன் அப்படி பண்றீங்க, எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. நான் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் ரொம்ப ஏழை, என்னால் முடியல, அதனால தான் நான் செய்ய வேண்டியதாச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் இவங்க இறக்கப்பட்டு விட்டுவிடுகிறார். ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ்வே கேட்கறாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, நேற்று இந்த மாதிரி யாராவது வந்தாங்களா? ஆமா வந்தாங்க, இந்த மாதிரி தானிய கூட எடுத்தாங்க, எடுக்கும்போது நான் பிடிச்சிட்டேன், கையமா பிடிச்சிட்டேன், இருந்தாலும் அவர் ரொம்ப ஏழை அப்படின்றதுனால எனக்கு மனசுக்கு இல்லை, நான் இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு. அவன் அடுத்த நாள் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் அவர் இரவு நேரத்தில் அதே மாதிரி வருகிறார், வந்து அந்த தானிய கூடை அழுகிறார். அவர் அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிடிச்சிடுறார். பிடிச்ச உடனே அவர்கிட்ட கைகளை பிடிச்சிட்டு, என்னப்பா நேற்று தான் இப்படி பண்ணவனை பிடிச்சேன், ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறேன், மீண்டும் இப்படி செய்ய அடுத்தபோது, இல்லைங்க நான் ஏழை மட்டும், எனக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்ப பிள்ளைகளா இருக்குது, அதனால தான் செய்ய வேண்டியதா இருக்கிற, வழி இல்லாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் இறக்கப்பட்டு விட்டு விடுவார். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்க வந்தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா வந்தாரு, இந்த மாதிரி சொன்னதுனால நான் விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளும் வருவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபிகள் மீண்டும் சொல்றாரு. அதே மாதிரி மூன்றாவது நாளும் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்ன மாதிரியே அவர் தானியங்கள் அள்ள ஆரம்பிக்கிறார். அவர் எல்லாம் மீண்டும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இந்த முறை நான் விட மாட்டேன், ஒரு ஏற்கனவே ரெண்டு வார்த்தை கொடுத்தாச்சு, கண்டிப்பா அல்லாஹ்வுடைய நபிகள் அழைச்சி போய் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு. அப்படி சொல்ற நேரத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்பா, என்ன விட்டுரு, நான் உனக்கு நல்ல வார்த்தைகளை, நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், என்னை விட்டு விடு சொல்லி இந்த ஆயத்துல் குர்சிங்கிற இந்த வார்த்தைகளை தான், இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை தான் அவர் ஓதுகிறார். ஓதி விட்டு சொல்கிறார், இதை நீ உன்னுடைய இரவு போகும்பொழுது இதை கூறிவிட்டு உன்னுடைய அந்த இறுதியாக அந்த துவாக்களை சொல்லிட்டு நீ படுத்த என்றால், அந்த துவாவை சொல்லி படுத்த என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்விடமிருந்து உனக்கு வானவர் நியமிக்கப்பட்டு அவர் பாதுகாப்பார், உனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்று அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார். திருடனா இருக்கிறான் இது சொல்றான் அந்த மாதிரி சொல்லி இவங்க இருந்துடுறாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவன் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா வந்தான், என்ன பண்ணலாம் ஒண்ணு, அவன் இது மாதிரி சொல்லி ஒரு கடைசியா அந்த வார்த்தையை கட்டுத்தரேன் விட்டுருங்கன்னு சொன்னான், நான் அந்த வார்த்தையை கேட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துல் குர்சி சூறாவுக்குலாம் ஓதி காட்டுறாங்க, ஆயத்துக்குலாம் ஓதி காட்டுறாங்க. இப்படி ஓதி காட்டினோடனே அவன் பொய்யன்தான், வந்தவன் திருடன் தான், பெரிய பொய்யன்தான், அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மை, அவன் எந்த விஷயத்தை சொல்லி நன்மையை சொன்னானோ அதன் மூலமாக இரவு முழுக்க வானவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னாலோ அந்த வார்த்தை உண்மை என்று அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அங்கீகரிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வந்து போனவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஷைத்தான் தான் வந்து போனவன். வந்து போனவன் 3 நாளும் வந்து திருடனாக வந்தவன் ஷைத்தான் என்பதையும் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நபிகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு நிறைய விதமான சிறப்புகள் கொடுத்திருக்காங்க. அது ஒரு சிறப்பு, கடமையான தொழுகைக்கு நாம் ஓதுவோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய மரணம் தான் நமக்கு சோனம் செய்வதற்கு கிடைக்கும். அப்ப எப்பவுமே நம்ம ஒரு இந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய விதத்துல தயாரான முறையில் இருப்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம், இந்த துவாக்கள் எல்லாம் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். 2 துவா பார்க்கணும். அடுத்த துவா இரவு தூங்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா புகாரியிலே 247வது இலக்கத்திலும் 6311வது இலக்கத்திலும் நம்ம துவா. இந்த துவாவை செய்வதற்கும் சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒழு செய்யணும். இரவுல தூங்குவதற்கு முன்பாக ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஒழு செய்துவிட்டு இரவுல ஓத வேண்டிய ஆயத்துல் குர்சி சொல்லணும். அந்த ஆயத்துல் குர்சி இந்த மாதிரி ஏராளமான ஆமன சொல்லு, அதே மாதிரி அல்லாஹ் பிஸ்மிக அம்து ஆகிய சொல்லக்கூடிய துவா, இந்த மாதிரி ஏராளமான குல்லோது அப்படின்னா சொல்றது பல குல்லோது குல்லாஹதின்ற இந்த அபிதாத்துகள் எல்லாமே ஓதி நல்ல உடல்ல தேர் கொண்டு அது மாதிரி எல்லா விதமான துவாக்கள் இரவு நேரத்தில் எதெல்லாம் நமக்கு தெரியுமோ எல்லா துவாக்களும் ஓதிவிட்டு இறுதியாக இந்த துவா அல்லாஹ்வுடைய நபிகளார் கற்றுத் தந்த இந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக வ ஃபவ்வல்து அம்ரி இலைக வல்ஜஅது லஹு இலைக ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த என்று சொல்லக்கூடிய துவா.
ரொம்ப இலகுவான துவா தான். எல்லாமே ஒரு 3 லைன் 2 லைன் 4 லைனுக்குள்ள அடங்கிட்டு துவா தான். இந்த துவாவை நம்ம ரெகுலரா நம்ம போனை பார்த்து படிச்சுட்டே இருப்போம்னா, அல்லது நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பாக்கெட்லயோ அது மாதிரி வைத்துக்கொண்டு ஒரு டைரி மாதிரியோ அதை சின்ன புத்தகம் மாதிரியோ நம்ம செய்து கொண்டு அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம செய்து கொண்டே இருப்போம் என்றால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு அது மனப்பாடம் ஆயிடும். நம்முடைய நாவல்களை இலகுவான முறையில கொள்ள ஆரம்பிச்சிடும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனம் செய்யணும், எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய மைண்ட்ல ஏற்றிக்கிறோம். இப்ப அதெல்லாம் நமக்கு எவ்வளவு நன்மை தரும் என்பது தெரியாது. ஆனால் இந்த வாசகங்கள், இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நன்மை தரும். நம்முடைய மரணம் என்றால் அந்த மரணத்திற்கு முன்பாக நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்போம் என்றால் நமக்கு சுவனத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாசகங்களாக இந்த வாசகம் இருப்பதனால அவசியம் இல்லைங்க, கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். அப்ப இந்த துவா அல்லாஹ் நபிலா சொல்றான், இதை வலதுபுறத்தில் கையை வைத்துக் கொண்டு இந்த துவாவை கடைசியாக ஓதிவிட்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. எந்த வார்த்தையும் கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தையை அமைத்துக் கொள்ள வேண்டும், துவாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொண்டவர் உறங்குவார் என்றால் அன்று இரவு அவருக்கு மரணம் ஏற்பட்டால், அன்று இரவு அவருக்கு மௌத் ஏற்பட்டால் கண்டிப்பாக அலல் ஃபித்ரா இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் இருந்து அவர் மரணித்ததற்குண்டான வாய்ப்பை பெற்றுக் கொள்வார். யோசிச்சு பாருங்க, இயற்கை ஃபித்ரா அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தாங்க ரசூலுல்லா? ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே வார்த்தை தான் இந்த இடத்துல ரசூலுல்லா சொல்றாங்க, இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் மரணியை மன்னிப்பார், இஸ்லாத்தில் அவர் இருக்காருப்பா, இஸ்லாத்தில் இருந்து முஸ்லீமாக மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்ப்பா அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னானே ஏற்கனவே நிறைய நபிமார்கள் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு, பலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாத மன்னிக்காதீர்கள் என்று சொன்னார்களே, அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. முஸ்லிமா இருந்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முஸ்லிம்களாக இருந்து மன்னித்தோம் என்றால் கண்டிப்பாக சுவனம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த துவாவும் நமக்கு பெற்று தருகிறது. இதெல்லாம் அன்றாட நம்ம செய்ய வேண்டியது. ஏற்கனவே சொன்ன அந்த செய்யுள் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவமளிப்புடைய தலையாய துவா காலையில ஒரு வாட்டி, மாலையில இரவு நேரத்தில் அந்த மகரின் நேரத்தில் ஒரு வாட்டி, இந்த 2 வாட்டி சொல்லணும். இதுவும் அன்றாடம் செய்யணும். அதே மாதிரி ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக ஓதணும். அதே மாதிரி இந்த துவா ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கக்கூடிய நேரத்தில் இந்த துவா ஓதிக்கணும். இதெல்லாம் நமக்கு சுவனத்தை பெற்று தரக்கூடிய, நம்முடைய இறுதி முடிவை இனிதாக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்பது நாம கவனத்துக்கு அசால்ட்டா விட்டுக்கூடாது. மற்ற எந்த காரியத்துக்கு அசால்ட்டா விட்டாங்கன்னா இதற்கு அது பொதுபோக்காக ஒரு அசால்ட்டா நினைக்காதீங்க. இனி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான அந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு அங்கமாக இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவசியமாக அமைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். அப்ப இதை நம்ம கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு சுவனத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளாக இந்த துவாக்கள் இருக்கிறது என்பது நாம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. நிறைய நம்முடைய பாவங்கள்லாம் அழிச்சு இப்படி தவறுகள் எல்லாம் அழிப்பு துவா நம்ம போர்டில் அதுவும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படி சொல்லி தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹ் போட்டி போட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்றானே, ஃபல்யதனாஃபஸுல் முத்தனாஃபிஸூன், நீங்கள் போட்டி போடக்கூடியவங்களா இருந்தா இதுல போட்டி போடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். எதுல சொல்றான் தெரியுமா? சுவனத்துக்கு போட்டி போடு. இந்த உலகத்துல அவன் பெரிய பிசினஸ் செய்யறான், அதை விட நான் பெரிய பிசினஸ் செய்ய போறேன். அவன் பெரிய வீடு, அதை விட பெரிய வீடு கட்ட போறேன். அவன் 4 பிள்ளை, நான் 5 பிள்ளை கட்ட போறேன். அந்த 2 பிள்ளை அவன் பெரிய காலேஜ் பெரிய ஆளாக்கிட்டான், நான் என் பிள்ளை அதை விட பெரிய ஆளாக்க போறேன். போட்டி போடுறோம்ல, போட்டி போட்டுட்டு தான் இருக்கும். அது தப்புன்னு சொல்லல, போட்டி போடுங்க. அதை விட போட்டி போட வேண்டிய மிக முக்கியமான கடமை தெரியுமா? சுவனவாசி என்ற அந்த நிலையை அடைவதுதான். உலகத்தில் நம்ம எது எதிர்பார்க்க தெரியுமா? நான் எல்லாமே பாஸ் ஆயிடும், 35 மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆயிடும் தானே. ஒரு எல்லை இருக்குது, எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, 35 40 அந்த மாதிரி எல்லை இருக்குது. ஆனா நம்ம அதை விரும்புறோமா? அதையும் தாண்டி முதல் மதிப்பை பெற வேண்டும். 90 மார்க், 98 மார்க், 100 மார்க் வாங்கணும். அதுதானே விரும்புறோம் ஒவ்வொருத்தரும். போட்டி அதில் தானே நடக்குது. நான் 35 மார்க் வாங்கிட்டு போவா அப்படின்னு யாராவது விட்டுருவோமா? குடும்பத்தில் விட்டுருவாங்க, பிள்ளை பெற்றோர் விட்டுருவாங்க. ஏன் இவ்வளவு கம்மியாச்சு மார்க்கு? பாஸ் ஆகிட்டாங்க, ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி. பாஸ் ஆகிட்ட விட்டு போகலாம்ல, விடுறது இல்லையே. ஏன் கம்மியான மார்க்? 90 ஏன் கம்மியான 10 மார்க்? 95 ஏன் 5 மார்க் கம்மியான கேட்கிறோம்ல. அதிகமான கட்டம், அதிகமான மார்க் எடுத்தாதான் நல்ல முறையில் அடுத்தடுத்த எல்லைகளை அடைய முடியும் என்று நாம் ஒவ்வொரு எதிர்பார்க்கிறோம்ல. சுவனத்தில் பல சுவனங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்னார்களே, சுவனங்களில் பல சொர்க்கங்கள் இருக்கிறது. அந்த சொர்க்கங்களில் மிகப்பெரியது, பிரம்மாண்டமானது, ஆளாக மிக உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடையணும்னு போட்டி போடணுமா இல்லையா? சுவனவாசியாக நான் இருக்க வேண்டும் என்பதற்கு போட்டி போடணுமா இல்லையா? அப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் அன்சாரிகள் அவங்க பெரிய நன்மைகள் செஞ்சாங்க, பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் செஞ்சாங்க. ஹஜ் செஞ்சாங்க, உம்ரா செஞ்சாங்க, தான தர்மங்கள் செஞ்சாங்க, தக்காத்து, இப்படி ஏராளமான நன்மைகள் செஞ்சாங்க. அவங்க சஹாபாக்கள் முறையிறாங்க. எல்லாம் அப்படி நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நிறைய விஷயமான நன்மையாக செய்யணும், அவங்க செய்யறாங்க. ஆனால் அவங்க பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய நன்மை எங்களால் செய்ய முடியும். நாங்கள் அதை பின்னணி இருக்கோம், வழியை சொல்லுங்க, நாங்க முன்னாடி வரணும். போட்டி போடுறாங்க, நாங்க அவங்கள விட டாப்பா வரணும்.
அவங்களும் நன்மை நிறைய செஞ்சாங்க, தொழுகிறோம்ல. நம்ம அப்படிதானே நம்மளுடைய மனதில் நம்ம அப்படிதான் ஆர்வப்படுத்திக்கிறோம். நம்ம தான் தொழுகிறோம்ல, நாமும் முஸ்லிமா தான் இருக்கிறோம், நாமும் ஜும்மா போயிட்டு வந்தோம்ல, ஜும்மா ஃபர்ஸ்ட் நேரத்தில் வந்தோமா இல்லையோ கடைசியா போயிட்டு வந்துட்டோம்ல, இப்படிதானே பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சஹாபாக்கள் பார்க்கல. நாமும் நன்மை செய்ய இருந்தாலும் அவங்களோட நம்ம முன்னாடி வரோம். என்ன வழி என்று ரசூலா வந்து கேட்கிறாங்க. ரசூலா என்ன சொல்றது ரசூலா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் நபிலாவும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லி தருகிறாங்க. இந்த துவா தஸ்பீஹ் ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் அக்பர் ஓதுங்க. இந்த தஸ்பீஹை நீங்கள் சொல்லக்கூடிய காலங்கள் 33 தடவை 33 தடவை ஒரு அறிவிப்புல 33 33 34 அல்லாஹ் அக்பர் மட்டும் 34 என்றும் இருக்கிறது. இப்படி இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதக்கூடிய காலமெல்லாம் அவங்க எவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக அதிகமான நன்மைகளை செய்தாலும் சரி, நீங்கள் அதை விட டாப்பா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஓத ஆரம்பிக்கிறாங்க, செய்யறாங்க, தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறாங்க. இதை சஹாபாக்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த முஹாஜிர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அன்சாரிகள் பார்த்துக்கிறாங்க. என்ன செய்றீங்க? சொல்லாம இருக்க முடியாது, சொல்ல வேண்டிய நன்மையான விஷயம். அப்ப இதை சொல்லவும் செய்யறாங்க. அப்ப அவங்க உடனே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹ் வர அல்லாஹ் தூதரே, நீங்க சொன்னீங்க, நாங்க செஞ்சோம், அதை மட்டும் தான் அவங்க செய்யல. நீங்க செய்யக்கூடிய காலம் நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க செய்யாத இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அவர்களை விட நன்மையில முந்தியவர் என்று சொன்னீர்கள். ஆனா அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யுங்க அப்படின்னு மீண்டும் வந்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு நம்பியல்லார், அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பது, அவங்களுக்கு கொடுத்த அருள், அது ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் அவங்களுக்கு நம்பியல்லார் அந்த நேரத்தில் சொல்றாங்க. இந்த துவாவை கூட ஒவ்வொரு துறையும் துறவி கண்டிப்பாக தொழுதுட்டு ஒவ்வொரு துறையும் நாங்கள் ஓதுவோம் என்றால் ஓதிவிட்டு இந்த 33 தடவை 33 தடவை சுப்ஹானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை அல்லாஹ் 33 தடவை 99 முறை ஆயிடுச்சு. 100வதாக லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த 100வதாக இந்த வார்த்தையை சொல்லி நாம் முடிப்போம் என்றால் நம்முடைய பாவங்கள் கடல் நுழையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவ்வளவு பிரமாண்டமான வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஓதும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே நிறைய பாவம் செய்யறோம், நிறைய தவறு நம்மை மீறியே போயிட்டு இருக்குது. பாவங்களையும் ஒரு கழுவிட்டே வரணும் நன்மைகள் மூலமாக. என்ன அல்லாஹ் சொல்றான், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். நன்மைகள் இருக்கிறதே அது பாவங்களை அழித்துவிடும் என்று சொல்றாங்க. நம்ம செய்யற பாவங்களுக்கு எது நம்ம பரிகாரம்? நன்மைகள் தான். அப்ப இது மாதிரி நன்மைகள் ஏராளம் செய்து பாவங்களை அழிக்கக்கூடிய இது மாதிரி நன்மைகளை செய்து நம்முடைய பாவங்களை ஒரு பக்கம் கிடந்தோம், இன்னொரு பக்கம் சொர்க்கத்திற்குண்டான நன்மைகளை நாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இதையும் நாம் தஸ்பீஹையும் நாம் அதிகமாக செய்யணும். அதே மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கு, நிறைய துவா, அதனால உபரியாக நிறைய செய்து கொள்ளுங்கள். அவசியமாக நம்ம அதிகமாக செய்ய துவாக நம்ம சொல்லிட்டு வரும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது, முழு செய்து விட்டு முழு செய்யல கடமையான ஒரு முழு செய்யும். இன்னும் இந்த முழு செஞ்சு விட்டு நாம ஒரு துவா இருக்கிறது, ரொம்ப சிம்பிளான ஒவ்வொருவரும் தெரிஞ்ச துவா தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இப்படியும் இருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ரெண்டு துவா இருக்கு. இந்த துவா நம்ம ஓதுறோம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, சொர்க்கத்துக்கு போறோங்கிறது முக்கியம் கிடையாது, சொர்க்கத்துல டாப்பா போகணும், எந்த வாசப்படியாகவும் போகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். இந்த துவாவை ஒரு ஓதுவார் என்றால் சுவனத்திற்கு 8 வாசல் இருக்கிறது, 8 வாசல்கள் வழியாகும். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஐயான் நோம்பாளிக்கு வாசல், தொழுகைக்கு சலாத்துக்கு வாசல், இப்படி ஏராளமான வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள்ல அவர்களுக்கு எல்லா வாசல்கள் வழியாகவும் அழைப்பு கொடுக்கப்படும். இங்க வாங்க இங்க வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படும். அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம். இது எல்லாரும் கிடைக்குமா? யார் இதில் கவனமாக இல்லை ஒரு செய்யும் இஸ்லாம் சொல்லி ஒன்று சொல்லி செஞ்சு கடைசியாக இந்த துவாவை சொன்னார்களோ அவனுக்கு தான் கிடைக்கும். இது மாதிரி ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இறுதி நேரத்தில் நமக்கு மரணம் ஏற்பட்டாலும் சுவனத்திற்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய அந்த துவாக்கள் நிறைய இருக்கிறது. அந்த துவாக்களை நாம் மரணம் செய்து அதிகமாக சுவனத்திற்குரிய இந்த காரியங்களை அதிகமாக ஈடுபட்டு எல்லா அவர்கள் அதிகமாக ஆக்கிக் கொண்டு சுவனத்திற்குரியவர்களாக மன்னிக்கக்கூடிய இறுதி முறை நமக்கு இனிதாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வல்லுநர் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் முடிவான என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.